எனதருமை ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கோவிலிருந்து உங்கள் செல்வராஜ். நாம இன்னைக்கு பார்க்க போற பதிவு தனுசு ராசி தனுசு லக்கண நேயர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பத்தி. தனுசு ராசி தனுசு லக்கணத்துல பிறந்தவங்க பொதுவா நேர்மறையான எண்ணங்களை கொண்டவங்களா இருப்பாங்க. இது காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருது. இந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் எதிர்மறை எண்ணங்களை திணிக்காம நேர்மறையா இப்படித்தான் வாழணுங்கிற கோடு போட்டு போகக்கூடிய பாதையில பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். இந்த ராசியோடைய சின்னமே வில் அம்பு. எப்படி வில் அம்பு ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி அது பயணிக்குதோ அது மாதிரி தான் தேர்ந்தெடுத்த எண்ணங்களையும் இலக்கை நோக்கி அடையிற வரைக்கும் போராடி ஜெயிக்கணும்னு சொல்லி செயல்படக்கூடியவங்க. இயல்பாகவே சொல்லுவாங்க, நல்லவங்களுக்கு கஷ்டங்கள் சோதனைகள் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அத போல இந்த தனுசு வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் செவ்வாயும் மறுபக்கம் சனி பகவானும் இருக்கிற வீடா இருக்கிறதுனால இயல்பாகவே இவங்க போராட்ட குணத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அப்படி இல்லாட்டியும் காலம் இவங்களை அப்படி வழிநடத்தி போகும். ஆனா வெற்றி என்னமோ தர்மம் தோத்ததாக சரித்திரம் இல்லைங்கிற மாதிரி இவங்க இறுதி வெற்றியை அடைவாங்க. சரி, இப்ப இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு பார்க்கக்கூடிய வீடு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் இந்த குரு பகவான் இப்ப பார்வை செய்கிறாரு. அப்போ இந்த ராசி நேயர்களுக்கு ஒரு புதிய தொழில் அமைவுகள்ல கடனை வாங்கி கூட நாம் ஒரு தொழில் அடியெடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அப்படி எண்ணத்தை விதைச்சு கடன் வாங்கிட்டாலும் கூட அதுல சக்சஸ் பண்ணக்கூடிய அமைவுகளை இந்த காலம் இவங்களுக்கு கொண்டு வரும். இவங்க இயல்பாகவே பிதா மேலையும் தந்தை வழி மேலையும் பாசம் பற்று கொண்டவங்களா இருக்கிறதுனால தந்தை வழி தொழில்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைவும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுல இந்த நேரம் சுப விரயங்களை செய்யறதுக்கு ஒரு உகந்த காலம்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ராசி இவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு தொழில்ல ஒரு அமைவை சிறப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த தொழில் ஸ்தானத்துக்கு திரிகோணம் 9ஆம் இடம் பாக்கியத்திலே அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் வெற்றியை கொடுப்பதற்கு இந்த குரு தாராள மனசு காட்டுவாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சுபவிரயங்கள் நடக்குங்க. குடும்பத்துல குடும்ப ஒற்றுமையும் அந்த குடும்பத்துக்குள்ள இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷமும் மனநிறைவும் திருப்தியும் கொண்டு வரும். வெளியிலிருந்து இவங்களுக்கு குடும்பத்துக்கு மேல இருந்த பழிச்சொல்கள் இவங்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மாதிரி பகைமை விலகி நட்பு பாராட்டக்கூடிய நிலையை இந்த காலம் இவங்களுக்கு கொண்டு வரும். எல்லாமே மொத்தத்துல ஒரு வெற்றி பாதையும் மனசுல திருப்தியும் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை தாங்க இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சூழ்நிலையில் அமையுது. அப்போ விரயம் அப்படின்னு சொல்லும் போது சுப விரயத்தை கொடுக்க தனுசுக்கு பூமி சம்பந்தப்பட்டோ வாகனம் சம்பந்தப்பட்டோ அல்லது பழைய வீடுகளாக இருந்த புனரமைப்பு பணியில் ஏற்படுத்தக்கூடிய அமைவுகளையோ இவங்க கொண்டு வரலாம். தனுசு ராசி நெருப்பு ராசிங்க. இவங்க வருடத்துக்கு ஒரு முறை வீடோ கடையோ நிறுவனமோ இதுல யாகங்கள் ஹோமங்கள் பண்றது இவங்களுக்கு குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தை கூடுதலாக்கி கொடுக்கும். இவங்க சஷ்டி திதியிலையோ அல்லது வியாழக்கிழமை நாள்லையோ முருகப்பெருமானை வணங்கி வர்றதும் ராஜ அலங்காரம் உள்ள முருகனுடைய போட்டா வச்சு வழிபட்டு வர்றதும் இவங்களுடைய வெற்றியை இன்னும் கூடுதல் ஊர்ஜிதப்படுத்தும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.